உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை இயேசையா, 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை. ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் வையும். எங்களை எங்கள் குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிப்பதே உமக்கு விருப்பம். இன்று முதல் நம் ஆசீர் உங்கள் மேல் தங்கும் என்று சொன்ன தேவாதி தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பரிபூர்ண விடுதலையை தாரும் ஐயா. ஆண்டவரே, உமது மேலான இரக்கத்தினால் ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் உமது வல்லமை இறங்கி வருவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். தயவு செய்து உங்களுடைய வேதாகமங்களை, உங்களுடைய பைபிள் திறக்கப்படட்டும். தயவு செய்து எல்லாரும் எடுத்து வாசிக்க வேண்டும். சங்கீதம் திருப்பாடல் 139 அதிகாரம், திருப்பாடல் 139 அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிக்கலாம். இறைவா, நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும், என் எண்ணங்களை சோதித்து பாரும், சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனா என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையிலே கடவுளை தேடுகிறோம். பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. சிங்கக்குட்டி உணவில்லாம பட்டினி இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே குறைவுபடாது என்பதை ஆண்டவருடைய வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் பைபிள் சொல்கிறது, ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5 அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரை தேடுங்க நீங்க வாழ்வீர்கள். அப்ப இந்த வாழ்க்கை பயணம் என்பது நம்ம வாழ்கிற ஒரு 70-80 வருட வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிறோம், கடவுளை தேடுகிறோம். பலவிதமான தேடுதல்களோடு நாம் தேடுகிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேண்டும்,
பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும், நோய் நொடிகள் நீங்க வேண்டும், துன்ப துயரங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும், சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். இப்படி பல கருத்துக்களோடு ஆண்டவரை நாம் தேடுகிறோம். ஆலயத்திலே இறைவனுக்கு முன்பாக நம்மை நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆமென். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆயனாக இருப்பார் என்றால் அந்த மனிதனுக்கு ஒரு நன்மையுமே குறைவுபடாது. எல்லா நன்மை வரும். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார், அவனை உயர்த்துவார், மேன்மையாக வைப்பார். இணைச்சட்டம் 28 வாசிக்கிறோம், எல்லா மக்களினங்களுக்கு மேலாக கடவுளாய் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். உனக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பார். எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பாருங்க, ஆண்டவர் என் ஆயனாய் இருக்கிறார்னு சொன்ன தாவீது சொல்றாரு, பசும்புல் வெளியில என்னை அவர் இளைப்பாற செய்வார், அமைதியான நீரண்டையில் என்னை கொண்டு போய் எப்படி இளைப்பாற செய்கிற ஒரு வாழ்வு. இதெல்லாம் சொல்லிட்டு எதிரிகளின் கண்முன்னே விருந்தொன்றை வைக்கிறார். என் தலையை என்ன செய்கிறாரு? நறுமண தைலத்தால் அபிஷேகம் செய்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த உலகத்திலே நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். எல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு, நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப குறைவில்லைன்னு ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கை எங்க முடியுது? குறைவில்லை, ஆண்டவரே ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்று சொன்ன வாழ்க்கை எங்க முடியுது? உலகத்தோட முடியல. எங்க முடியல? இந்த உலகத்தோட முடியல. மாறாக எனக்கு எப்போதும் தேவனோடு ஆண்டவரோடு நிறை வாழ்வு எனக்கு ஒன்று இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவரின் இல்லத்தில் நான் நீடிய நாட்கள் வாழ்ந்திடுவேன் என்று கூறுகிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். கடவுளை நாம் தேடுகிறோம். அன்னை மரியாவுக்கு நாம் திருவிழா கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான அநேக காரியங்களை நாம் இதுதான் கொண்டாட்டம் என்ற முறையில் பல காரியங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. இது கிறிஸ்தவத்தில் மட்டுமல்ல, எல்லா மதங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு தேடுதல் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வண்ண வண்ண விளக்குகள், ஆடம்பரங்கள் எல்லாம் இந்த உலகத்துல பெரிய அளவுல செய்யப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், நாம் செய்யும் இந்த செயல்கள் இறைவனுக்கு உகந்ததா? கத்தோலிக்க திருச்சபை திருவிழாக்களையும் புனித நாட்களையும் கொண்டாட்டங்களையும் கொடுப்பதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? என்ன தெரியும்? அப்படியே பார்த்து பிரமிச்சு அதிசயமா பார்த்துட்டு போறதுக்கு இல்ல, 3 காரியங்களை வகைப்படுத்துகிறது. அல்லேலூயா. 1, எப்படியாவது கடவுளை தேடி வர வேண்டும். அல்லேலூயா. 2வது, திருவிழாவுடைய நோக்கம் குடும்பங்கள் ஒன்று சேர்வது, பகைமை, உறவு விரிசல்கள் இதெல்லாம் நீங்கி எல்லாரும் ஒரே மனதோடு கூடுவது. 3வது, நாம் இருக்கும் ஊரிலும் நம்மை சுற்றி வாழ்கிற ஜனங்களுக்கும் இந்த கிறிஸ்துவை, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த புனிதர்களை என்ன செய்ய வேண்டும்?
வெளிப்படுத்துவது. இதன் மூலம் திருச்சபையின் அருட்சாதனங்களும் திருச்சபையின் மறைபொருள்களும் கிறிஸ்தவத்தின் மதிப்பீடுகளும் மற்றவர்கள் மத்தியில் பரவ வேண்டும். இதுதான் திருச்சபை திருவிழாக்களையும் விழாக்களையும் கொண்டாட நமக்கு கொடுக்கிற அழைப்பு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அந்த 3 காரியம் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டு பாருங்க. இந்த 3 காரியங்கள் இருக்கிறதா? கிறிஸ்து மையப்படுத்தப்படுகிறாரா? குடும்பங்கள் இணைகிறதா? உங்களை சுற்றிலும் வாழ்கிற மக்கள் மத்தியில், நம்மை சுற்றிலும் வாழ்கிறவர்கள் மத்தியில் அன்னை மரியாள், புனிதர்கள், நம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகிறதா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து நாம் இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த திருவிழா தயாரிப்பு நமக்கு எதை நோக்கி பயணிக்கிறது என்றால், தயவு செய்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் நீங்கள் வாசித்த இந்த 139ஆம் அதிகாரத்தின் 23, 24 பாருங்கள். இறைவா, என் உள்ளத்தை என் இதயத்தை நீர் ஆராய்ந்து பாரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கடவுள் எதை ஆராய்ச்சி பார்க்கிறாரு? சொல்லுங்க, எதை ஆராய்ச்சி பார்க்கணும்? ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வெளியே இருக்கிற பிரமிப்பான காரியங்கள், பிரம்மாண்டங்கள், நமக்கு நாமே நிறைய காரியங்களை இதுதான் ஓஹோ ஆகோன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் கடவுளுக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. இது எதுவுமே கடவுளுக்கு முன்னால ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல சவுல் என்ற பழைய ஏற்பாட்டு அரசன் ஒருவன் இருக்கிறான். அந்த அரசன் நினைக்கிறான்னா, ஒரு நாள் அவனுக்கு ஒரு மனதுல அவருக்கு தோன்றுகிறது, சாமுவேல் இறைவாக்கினர் வர காலம் தாழ்த்தி விட்டார். உடனே அவனே நினைச்சான், நம்ம கடவுளுக்கு பெரிய பெரிய நல்ல கொழுத்த கன்றுகளை பலி கொடுத்தா கடவுள் நம்ம நினைச்சு என்ன செய்வாரு? சந்தோஷம் படுவாரு, பெருமைப்படுவாரு. அப்படி நினைச்சிட்டு அவன் கொழுத்த கன்றுகள் எல்லாம் எடுத்து போருக்கு போன இடத்துல இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும் நினைச்சு அதெல்லாம் பலி கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் சாமுவேல் இறைவாக்கினரை அனுப்பி சொன்னாரு, இவனை நான் ராஜாவாக்குனதுக்காக மனம் வருந்துகிறேன். அல்லேலூயா. எதுக்காக மனம் வருந்துறேன்? இவனை நான் ராஜாவாக்குனதுக்காக மனம் வருந்துகிறேன். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, பலிகளை விட கீழ்ப்படிதலே சிறந்தது. கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழாம, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு விருப்பம் இல்லாம நீங்க என்னதான் கொண்டாடினாலும் என்னதான் நாம செய்தாலும் அதனால் ஒருபோதும் இறைவன் திருப்தி அடைவதோ ஆறுதல் அடைவதோ இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். ஆமென். பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, உங்களுடைய இதயம் ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் யோபு 11ஆம் அதிகாரம் 30 எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 11:13வது வசனம் வாசியுங்கள். யோபு 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் வாசியம்மா. உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும்.
நீங்க அப்படி இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரம், தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கலாம். எசையா முதல் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை நமக்கு புரிய வேண்டும். வாசிங்க 15வது வசனம். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா முகத்தினாய் நான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன நோக்கி கூப்பிட்டா நான் என்ன செய்ய மாட்டேன், பாரா முகத்தினாய் இருப்பேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், எப்பான்னு நீங்க ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நானும் இந்த உலகத்துல நம்ம வீட்டுக்குள்ள கேட்டு பார்ப்போம். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, உங்க பிள்ளைங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தயாரா இல்லாம உங்களை கூப்பிடும் பொழுது உங்க மனசு எப்படி செய்யுது? செவி சாய்க்குமா? செவி சாய்க்குமா? இஷ்டம் போல தருதலையா அலையுது, என்ன வேணாலும் பண்ணலாம்னு இருக்குது. நீங்க அவங்களுக்கு பதில் கொடுப்பீங்களா? உன்னை பேசுறது ஒண்ணு, உன்னை பேசாம இருக்கிறதும் ஒண்ணு. என்ன சொன்னாலும் நீ என்ன செய்ய போறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கைய உயர்த்தினாலும் நான் பாரா முகத்தினா இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து மன்றாடினாலும் என்ன செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. தொடர்ந்து மன்றாடினாலும். அவன் நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் வெறும் வாயை திறந்து கடவுளை நோக்கி கூப்பிடுறதுலையோ, இல்லைன்னா கையை உயர்த்தி ஆண்டவரேன்னு ஒசத்தி கூப்பிடுறதுலையோ, இல்லைன்னா உலக பிரகாரமான என்ன ஆக்ஷன் பண்ணாலும் கடவுள்கிட்ட இருந்து பதில் வரவே. நீ கையை வெட்டினாலும் சரி, காலை வெட்டினாலும் சரி, இல்லைன்னா நீ ஆட்டை வெட்டினாலும் சரி, மாட்டை வெட்டினாலும் சரி, கடவுள் ஒரு மனிதனுக்கு பதில் கொடுக்கிற இடம் எதுவென்றால் அவன் இதயத்தை சரி செய்ய வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தூய உள்ளத்தினர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். யார் காண்பார்கள்? இருதயத்தை யார் சரி செய்கிறார்களோ அவர்கள் தான் கடவுளை. அது இல்லாம நீங்க என்னதான் வெளியே ஆயிரம் காரியங்களை சொன்னாலும் செய்தாலும் அதனால் ஒரு பயனும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்ப திருச்சபை நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன? முதல்ல உங்கள் இதயத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும். ஆமென். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யணும்? உங்கள் இருதயத்தை நீங்க என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இருதயத்தை நீங்கள் சரி செய்யும்படி இந்த உலகத்துல எங்கும் எதிலும் நீங்க என்ன செய்ய முடியாது. அதுக்கான ரிப்பேர் பண்ற இடம், அதை சரி செய்யற மனிதன், சரி செய்கிற ஆள் யாருமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை சரி செய்யணும்னா அது தேவனாகிய ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் பாருங்க, இந்த உலகத்துல ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இருதயம் எப்படிப்பட்டது? இங்க நல்ல கவனிச்சு பாருங்க. இருதயம் எப்படி இருக்கா? இருதயம் வஞ்சகம் மிக்கது. சிஸ்டர் நல்லா கவனிக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா நல்லா கவனிக்கணும். நம்ம என்னதான் இந்த உலகத்துல கடவுளுக்கு முன்னால ரொம்ப பரிசுத்தவான் பரிசுத்தவதின்னு காமிச்சுக்கிட்டாலும், நீ வெளியே என்னதான் குளிச்சு மொழிகி என்னென்னலாமோ பண்ணி நீ ஆண்டவருக்கு முன்னால பக்திமான் மாதிரி நடிச்சாலும், பைபிள் சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கான்? சொல்லுங்க எப்படி இருக்கான்? வஞ்சகம் மிகுந்தது.
இருதயம் வஞ்சகத்தினால நிரம்பி இருக்கு. பைபிள் சொல்கிறது, வேதத்தினுடைய அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். மனுஷனுடைய இருதயம் வஞ்சகம் மிக்கது. எப்படி இருக்கு? நீங்க கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்களேன். எல்லா மனுஷனுமே எப்படி இருக்கான்? உள்ளொன்றும் வெளியே ஒண்ணுமா தான் இருக்கு. உள்ளேயும் வெளியும் போலித்தனங்களுக்கு பஞ்சம் இல்லை. மனிதனுடைய இருதயம் வஞ்சகமிக்கதாக, திருக்குள்ளதாக, மாறுபாடு உள்ளதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை வாசிக்கும் போது கொஞ்சம் நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் பரிசோதிச்சு பார்க்கணும். நீங்க அதனாலதான் பாருங்க, திருப்பலியில ஒரு அழகான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உங்கள் இதயத்தை மேலே உயர்த்துங்கள். உங்க இதயத்தை எதை நோக்கி உயர்த்தணுமா? கடவுளை நோக்கி உயர்த்து. கடவுளை நோக்கி இருதயத்தை உயர்த்து. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய ஆலயத்தில் வெறும் உடல் அளவில் இருக்கிறோம், பெயருக்கு இருக்கிறோம், ஆனா இருதயம் எங்கேயோ இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம இருதயம் எங்கேயோ இருக்குது சிஸ்டர். நம்ம இருதயம் ஆண்டவரை விட்டு வெகு தூரத்தில் இருக்கு. ஆண்டவர் அழகாக சொல்லுவார், உதட்டினால் இந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள், இவருடைய இருதயமோ என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்குது. ஐயா, இந்த சத்தத்தை ஆண்டவர் உனக்கு பேசும்படியாக தருகிறார். தூரமா இருக்கிற மகனே, தூரமா இருக்கிற மகளே, உன் கடவுளாய் ஆண்டவர்ட்ட நீ வருவாயா? ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு அழைப்பு தருகிறார். என்னை விட்டு விலகி போன பிள்ளைகளே, தூரமா இருக்கிற மகனே மகளே, பாவத்தை விட்டு தீமையை விட்டு நீ மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வரணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இருதயம் எப்படி இருக்கு? கேடு. சொல்லுங்க, இருதயம் எப்படி இருக்கு? இருதயத்துல என்ன வந்துருது? கேடு வந்துருது. அல்லேலூயா. ஒரு உளவியலாளர் அழகாக சொல்லுகிறார், ஒரு சர்வே, நீங்க சாதாரண பார்க்கிறோம், நம்ம சொல்லுவோம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஆனா அந்த சர்வேல என்ன சொல்றாங்க, அந்த ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தாய்க்கு 2 பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட். முதல் பிள்ளைக்கு ஒரு 2 வயசு கூட இருக்காது வச்சுக்கிடும். 2 வயதுள்ள அந்த பிள்ளை தாயினுடைய மடியில அடுத்து ஒரு குழந்தை, தம்பியோ பாப்பாவோ இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த 2 வயது இந்த பிள்ளை எப்படி சொல்றோம்? குழந்தை. அப்படிதானே? 2 வயது. ஆனால் இந்த குழந்தை பாருங்கள், தொட்டில்ல பாப்பாவை போட்டுட்டு போன உடனே அந்த பிள்ளை என்ன செய்யுது? 2 வயசு பாப்பா தம்பியோ தங்கச்சியோ கிள்ளி வைக்குது. இல்லைன்னா அம்மாவுடைய மடியில் அந்த குழந்தை இருக்கும் பொழுது இந்த 2 வயது குழந்தை ஏதாவது ஒரு ஆட்டம் காமிச்சு அழுது இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி அது என்ன செய்யுது? பிரைஸ் தி லார்ட். இது யாராவது சொல்லி கொடுத்தீங்களா? சொல்லுங்க, பார்த்திருக்கீங்களா இல்லையா? பார்த்திருக்கீங்க, பார்க்கல, பார்த்திருக்கீங்களா? உங்க வீட்லயே நடந்திருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு குழந்தை குணத்தினால் சொல்றோம், குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு. ஆனா அந்த குழந்தைகள் என்ன இருக்கு? சொல்லுங்க, ஒரு தந்திர செயல் வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே மனுஷனுடைய இருதயம் கேடுள்ளது, திருக்குள்ளது, அதை சரி செய்ய ஒருவராலும் முடியாது. ஆமென். அதனாலதான் நீதிமொழிகள் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. எடுத்துக்கொள்ளுங்கம்மா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை
பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உன் இருதயத்தை உன் உள்ளத்தை கவனமா விழிப்பா இருந்து காவல் செய். சொல்லுங்க, என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. உங்க நகை தங்கம் இதெல்லாம் எங்க இருக்கும்? ஷோகேஸ்ல இருக்கும், அப்படிதானே? எங்க வீட்டுல தங்கம்லாம் கம்மல் செயின் நெக்லஸ் எல்லாம் ஷோகேஸ்ல இருக்கும் சொல்றவங்க கை தூக்குங்க. யாராவது ஷோகேஸ்ல வைப்பீங்களா? ஷோகேஸ்ல வைப்பீங்க? எங்க வைப்பீங்க? இப்ப தங்கம் போற விலைக்கு எங்க வைக்கிறதுன்னு தெரியல பாதி பேருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு பல லாக்கர் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. பல கேட்டு போடுறாங்க. சில வீட்டுல செல்வம் பெருக பெருக சொல்லுங்க, முதல்ல சும்மா இருந்த டோர்லாம் இப்ப எப்படி ஆயிட்டு, அப்படியே கொஞ்சம் கனத்த கதவு, அதுக்கப்புறம் இங்க ஒரு கிரில், அதுக்கப்புறம் அங்க ஒரு கிரில் கதவு. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒரு இந்த உலகத்துல ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியத்துக்கு என்ன வைக்கிறோம்? லாக்கர். அப்படிதானமா? சொல்லுங்க, லாக்கர் வச்சிருக்கோமா இல்லையா? லாக்கர் இருக்கா இல்லையா? லாக்கர் வச்சிருக்கோம். அல்லேலூயா. இப்ப வசனம் சொல்லுது, உன் இருதயத்தை விழிப்போடு இருந்து நீ காவல் செய். சகோதரனே சகோதரியே, விழிப்புடன் இருந்து உன் இருதயத்தை நீ என்ன செய்யணும்? காவல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். இருதயம் எப்படி இருக்குதோ அதான் நீ. நீ என்னதான் இந்த உலகத்துல வேஷம் போட்டாலும் உள்ள இருக்கிறது ஒன்னு அறியாமலே வெளியே வந்துரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வெளியே என்னதான் நீங்க வேஷம் போட்டாலும் உள்ள இருக்கிற ஓனாய் ஒரு நாள் என்ன செய்யும்? சொல்லுங்க, அது வெளியே ஒரு நாள் தெரியும். நீங்க என்னதான், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வெளியே என்னது ஆட்டுத்தோடு, உள்ள ஓனாயி. அல்லேலூயா. வெளியே இருக்கிற உள்ள வேஷம்லாம் நிறைய பக்தி, பரவசம், மாதா பிள்ளைங்க, ஏசப்பா பிள்ளைங்க, ஞான ஸ்நானம் பெற்றவன், கிறிஸ்தவன், முழுக்கு ஞான ஸ்நானம் வாங்கினவன், பரலோகத்துக்கு போறவன், பெந்தகோசு, என்னெல்லாமோ பேர் வச்சிருக்கோம். உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? உள்ள ஓனாய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உள்ள என்ன இருக்கு? உள்ள இருக்கிறது வஞ்சகம், உள்ள இருக்கிறது தீமை, உள்ள இருக்கிறது பாவம். அப்ப இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் உள்ளத்தை காவல் செய். ஆமென். உன் இருதயத்தை என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உன் இருதயத்தை ஜாக்கிரதையாக காவல் செய்யணும். அல்லேலூயா. நீதிமொழி 20:9, 20ஆம் அதிகாரம் 9. என் இதயத்தை தூயதாக்கி விட்டேன், நான் பாவம் நீக்க பெற்று தூய்மையா இருப்பவன் என்று யாரால்? நான் தூய்மையா இருக்கிறேன். என் இருதயத்தை நான் பரிசுத்தமா வச்சிருக்கேன். என் இருதயமானது தூய்மையா இருக்கிறது என்று நான் இருதயத்தை சரி செஞ்சிட்டேன்னு சொல்லி இந்த உலகத்துல யாராலையும் சொல்லவே, சொல்லுங்க, சொல்லவே. ஏன்? இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே நம்ம வச்சுக்கிட்டோம், சாதாரணமா வச்சுக்கிடுவோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலையும் பலவிதமான தீமைகள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம், ஆனா இருதயத்தை அறிய முடியாது. சொல்லுங்க, இருதயத்தை யாராலையும் அறிய முடியாது. கணவன் மனைவி அவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, கணவன் மனைவி அவ்வளவு நேசிக்கிறாங்க. 20 வருடம் 50 வருடம் வாழ்க்கை போகுது. சில நேரங்களில் சிலரை பார்த்தா 13 வருஷ காதல். சிலர் பிறக்கும்போது வயிற்றுல உருவாகும் போதே காதலோட தான் உருவாகுறான். பிரைஸ் தி லார்ட். ஐயோ, அவன் இல்லைன்னா என்னால வாழவே, அவன் இல்லைன்னா என்னால வாழவே, இவ்வளவு தூரம் சொல்லி வர்றாங்க.
ஆனா ஒரு இந்த பையன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுவாங்களா, இந்த சகோதரன் இந்த சகோதரி இப்படி பண்ணுவாங்களான்னு கற்பனை பண்ண முடியாத அக்கிரமம் நடக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் மகன் என் மகா அப்படிதானே சொல்றீங்க? சொல்லுங்க. உங்ககிட்டயே உட்கார்றாங்க, சாப்பிட்றாங்க, எந்திக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இங்க இருக்கிற உங்களை மனசாட்சியத்தை சொல்லுங்க. என் மகளை நான் ரொம்ப நல்லா அறிஞ்சிருக்கேன், என் மகனை நான் ரொம்ப நல்லா அறிஞ்சிருக்கேன். சொல்ல முடியுமா சிஸ்டர்? சொல்ல முடியுமா? யாராலையுமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? என் இருதயம் சுத்தமா இருக்குன்னு ஒருத்தனாலையுமே சொல்ல முடியாது. ஏன்? எல்லா மனிதனுடைய இருதயமும் கபடம் தீமையும் சூழ்ந்திருக்கிறது. நான் என் இருதயத்துல சுத்தமா இருக்கேன்னு சொல்ல உங்களால முடியுமா? சொல்லக்கூடியவன் எவனாவது இருக்கிறானா? நான் தூய்மையா இருக்கேன்னு யாரால சொல்ல முடியுமா? ஒரு மனிதனாலும் சொல்லவே முடியாது. அதான் சொல்ல அந்த வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் இதயத்தை தூயதாக்கி விட்டேன், நான் பாவம் நீக்க பெற்று தூய்மையா இருப்பவன் என்று யாரால் சொல்லக்கூடும்? பிரைஸ் தி லார்ட். யாரால் சொல்ல? நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். நல்ல பிராக்டிக்கலா இந்த நாள்ல உங்களை நீங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். யாரால் சொல்லக்கூடும்? இந்த உலகத்துல வாழ்கிற நாம எல்லாரும் பாருங்க, நம்ம ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறோம், ஆண்டவரை தான் தேடிதான் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா சரி பண்ணணும். உங்க இதயத்தை சரி பண்ணாம நீங்கள் எந்த விதத்தில் எந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அதனாலதான் சங்கீதம் 141 4வது வசனத்தை நான் சிந்திக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் திருப்பாடல் 141 அதிகாரம் 4வது வசனம் படிங்க. என் இதயம் தீயது எதையும் தீச்செயலை நான் செய்ய. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க. உங்க இதயத்தை நீங்களே சரி செய்ய முடியாது. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க. உங்க இருதயத்தை உங்களால சரி செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? நான் திருந்திட்டேன் சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு ரொம்ப நேற்றைய தினம் நற்செய்தி கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப நடந்துகிட்டு இருந்த பொழுது ஒரு சகோதரி வந்தாங்க, பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துல இருந்து. அவருடைய கணவருக்கு 6 மாதங்களுக்கு முன்பாக ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்து நடந்த பொழுது உடனே அந்த அம்மா போன் பண்ணாங்க. நானும் பிரதர் மில்டன் பிரதரும் சேர்ந்து அந்த சகோதரரை பார்க்க போனோம். போனா காலில் எலும்பெல்லாம் முறிஞ்சி அவரை கொண்டு போய் பரிதாபமான நிலைமையில படுக்க வச்சிருக்கு. அல்லேலூயா. நாங்க உடனே அவருக்கு ஜெபம் பண்ணி உடனே நீங்க கட்டெல்லாம் போடாதீங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க சொல்லி கொண்டு போய் ஒரு பெரிய மருத்துவமனையில் அவருக்கு அந்த அம்மா பல லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்க. உண்மையில சொல்றேன், அந்த ஆள் நல்ல ஹைட்டா இருப்பார், நல்ல குண்டா இருப்பாரு, நல்ல வெயிட். அவ்வளவு தைரியமா மனுஷன் குழந்தை மாதிரி அழுறாரு. பிரைஸ் தி லார்ட். பிரதர், நான் எப்படியாவது ஏசப்பா என்னை காப்பாத்தணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அவர் அழுகிறார். ஆபரேஷன் முடிந்தது. நானும் பிரதர் போய் சந்திச்சோம். சிலர்களை எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா பிரதர் அனுப்பணும். அந்த மனுஷனை பாருங்க, டாக்டர் சொன்னாங்க இவன் வாழ்க்கையில எந்திரிச்சு நடக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் அவருடைய கிருபையினால 3 மாசத்துல வாக்கரை வச்சு அவர் நடக்கிற அளவுக்கு ஆண்டவர் செஞ்சுட்டார். 3 மாதத்துல வாக்கரை வச்சு நடந்தாரு. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு மெல்ல அப்படியே நடந்து ஒத்த கையில நடந்து அடுத்து பைக்ல வர்ற அளவுக்கு ஒரு 5 மாசத்துக்குள்ள நல்ல மாற்றம். டாக்டர் சொல்றாரு, நான் உண்மையிலே இவர் இப்படி நடப்பாருன்னு யோசிக்கவே இல்லை. நான் ஊரெல்லாம் பார்த்தேன், அந்த மனுஷனை பார்த்து சொன்ன பார்க்கும் போதெல்லாம், பிரதர் நான் இனிமே வாழ்ந்தா யாருக்காக தான் வாழ்வேன்? ஆண்டவருக்காக தான் வாழ்வேன். நேத்து அந்த சகோதரி வந்திருக்காங்க. ஏமா அக்கா, அண்ணன் பிரதர் எங்க, அண்ணனை எங்க?
டாஸ்மார்க்ல கிடக்கிறாரு. இப்ப பைக் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப எங்க இருக்கிறாரு? குடிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க இருக்கிறாரு? நான் உங்கள்கிட்ட அதான் சொன்னேன், இருதயம் திருக்குள்ளது. சொல்லுங்க, எப்படி இருதயம் இருக்கு? எவ்வளவு போலித்தனம் பாத்தியா? நான் இந்த ஊழிய அனுபவத்தில் சொல்றேன், சாவ கடந்தவன்லாம் இன்னைக்கு ஆண்டவர் காப்பாத்தி வச்சிருக்காரு. ஐசுல கடந்தவன், சாவ கடந்தவன், டாக்டர் டேட் குறிச்சவன்லாம் ஆண்டவர் காப்பாத்தி வச்சிருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கானான்னு கேட்டுப்பாரு. ஆண்டவருக்கு முன்னால அவனுக்கு நன்றி உள்ள உணர்வு இருக்கா? தன்னை காப்பாற்றின இறைவனை, காப்பாற்றின ஆண்டவரை அவன் முழு உள்ளத்தோடு அவன் நேசிக்கிறானா? நான் உண்மையிலே ரொம்ப பரிதாபமா பார்க்கிறேன் இந்த மனுஷனை. நீங்க நினைச்சு பார்க்கிறேன், இதை விட கேடானது வராதபடி இனிமேல் பாவம் செய்யாதன்னு அன்னைக்கு 38 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ ஒழுங்கா இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கால் தான் முறிஞ்சுது. புரியுதா புரியலையா? இதுக்கு முன்னால ஒரு கால் தான், இனிமே 2 காலும் முறியும். ஆனா எந்திரிக்க மாட்டான். நான் தைரியமா சொல்றேன், திரும்ப அவன் எந்திரிக்க மாட்டான். அந்த அம்மாட்டே சொல்லிவிட்டேன், இனிமே புருஷன் இனிமே தொடர்ந்து போகும் என்றால் அவன் எழுந்திருக்க முடியாது. நீங்க நினைக்கலாம் நம்ம ஆண்டவரை ஏமாத்திடலாம். எங்க ஆண்டவரை ஏமாத்த முடியுமா எவனாது? அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். ஆனா அதே அளவுக்கு அவருடைய நீதி தவறாதவர். ஆமென், அல்லேலூயா. ஒரு டீச்சர் ஒரு மாணவனுக்கு எவ்வளவு கருணை காமிக்க முடியும்? கிளாஸ் ரூம்ல. அப்படிதானமா? பேச மாட்டீங்களா? நீங்களா மாணவியா இல்லையா? டீச்சரா நீங்க? ஒரு மாணவனுக்கு எங்க வரைக்காங்கன்னா தலையில கொட்டி எழுதுறது, தப்பா எழுதிருந்த திருத்தி கூட ஏதாவது பண்ணி எல்லாம் பண்ணலாம். பண்ணலாமா? பண்ண முடியுமா முடியாதா? ஆனா எக்ஸாம் ஹால்ல வச்சு டீச்சர் நான் தான். ஞாபகம் இருக்கா ஜேம்ஸ்? பால் வடிகிற முகம், பிளீஸ். பக்கத்துல உட்கார்ந்து எழுதி கொடுப்பாங்களா? எழுதி கொடுப்பாங்களா? பிரதர் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், கடவுளை இறைவனை அவர் ஒரு இருதயம் இல்லாதவர். இல்லைன்னா இறைவனுக்கு ஒரு உணர்வு இருக்கு. இறைவன் ஒரு கல், இறைவன் ஒரு சிலை, இறைவன் என்பவன் நான் உருவாக்கினவன் என்று நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. கடவுளை அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கதான் பிரச்சனை. கடவுள் எங்க இருக்கிறாரு? கல்லாக இருக்கிறார். அதனாலதான் சின்ன வயசுல சொல்லிட்டாங்க, கடவுள் எங்க இருக்கிறார்? தூசியிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அப்படின்னா அவர் அங்கேயே தான் இருப்பார். அவர் எங்க இருக்கிறாரு? உனக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. நாம செய்யற எல்லாத்தையும் அறிந்து இருக்கிறார். கை தட்டு. அறிந்ததோட அல்ல, நீ செய்யறதுக்கெல்லாம் என்ன இருக்கு? பலன் கொடுக்கவும் உன் கூடவே இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, என் இதயத்தை என்ன செய்யும்? என் இதயம் தீயது எதையும் நாட, தீச்செயல்களை நான் செய்ய. அப்போ நம்ம முதல்ல சொல்ல, உங்களால உங்க இருதயத்தை சரி பண்ணவே நீங்களா திருந்திருவீங்க. நான் நினைச்சா சரியா இருப்பேன், நான் நினைச்சா அன்பா இருப்பேன், நான் நினைச்சா அப்படின்னு உங்களையே நீங்கள் சரி செய்து கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அந்த இருதயத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? தங்கச்சி சொல்லு, இருதயத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? இங்க வெளியே கேட்கிற, உள்ள கேட்கிற, இந்த சத்தத்தை தூரத்துல இருந்து கேட்கிற, கேட்டுக்கிட்டே பாதி பேசி பாதி கேட்காம இருக்கிறவர்களே எல்லாரும் சொல்லுங்க, உங்க இருதயத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? உன் வாழ்க்கை சரியாகணும்னா, உன் குடும்பம் சரியாகணும்னா, ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக ஆண்டவருக்கு பிரியமானவனாக நான் இருக்கணும்னா என் இருதயத்தை யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
அப்ப எனக்கு பிரியமானவர்களை ஆண்டவரிடத்தில் நாம் கொடுக்க வேண்டும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் போது 1 அரசராகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கன்னு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 அரசராகமம். பைபிள் அந்த இடத்திலே ஒரு மனிதனை பற்றி எழுதுகிறது. ஞானமுள்ள மனிதன் அவன். அல்லேலூயா. நீங்க அவனை பத்தி பைபிள் சொல்லுகிறது 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். நீங்க பிறகு வாசித்தா போதும். ஆண்டவர் கிபையோனில் சாலமோனுக்கு தோன்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் சாலமோனுக்கு தோன்றினார். பைபிள் சொல்லுகிறது சாலமோன் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் ஜெபித்தான். ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வரம் வேணும்? உனக்கு என்ன வரம்? உடனே அவன் கேட்டான், ஆண்டவரே பொன்னோ பொருளோ எதுவும் வேண்டாம், எனக்கு ஞானத்தை தாரும். உடனே ஆண்டவரே சொல்றாரு, நீ பொன்னும் பொருளும் கேட்கலப்பா, ஞானத்தை கேட்டதுனால பொன்னும் பொருளும் எல்லாம் உனக்கு தர்றேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்ப பைபிள் சொல்லுகிறது ஞானமுள்ள மனிதன் யாரு? சாலமோன். சாலமோனை போல ஒருவனும் ஞானம் நிறைந்தவன் இந்த உலகத்துல சொல்லுங்க இருக்கவே இல்லை. சாலமோனை போல ஞானம் உள்ள ஒருத்தன் இந்த உலகத்துல சிஸ்டர் பிரதர் இல்ல. இன்னைக்கு வர உலகத்துல சாலமோன் ஞானம்னு சொன்னா யாரதான் சொல்றாங்க? கிங் ஆஃப் சாலமோன் அப்படிதான் சொல்றாங்க. அல்லேலூயா. சாலமோன் பெயர் தான் எல்லா இடத்துலயும் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த சாலமோன் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. சாலமோன் அந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்பு அவனுடைய தகப்பன் ஒரு வார்த்தை சொன்னான். என்ன தெரியுமா? இங்க வாப்பா, இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ எழுதிக்கொள், குறித்து வைத்துக்கொள். நீங்க வாசித்து பார்க்கணும். நீ ஞானத்தை கேட்கிறியே, இந்த கடவுள் எப்படிப்பட்டவர்னா வாசிங்க. வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. 1 குறிப்பேடு 29:17 வாசிங்கப்பா. நீர் இதயத்தை நேர்மையானவற்றை நாடுபவர் என்றும். பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்றாரு மகனுக்கு, கடவுள் யாரு சொல்லுங்க? கடவுள் யாரு? சிஸ்டர் சொல்லுங்க, கடவுள் யாரு? பக்கத்துல கை குடி சொல்லுங்க, கடவுள் யாரு? இதயத்தை ஆய்ந்தறிபவர். எதை அறிந்தவர்? இங்க இருக்கிற எல்லா மனுஷனுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆய்ந்து அறிகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்களை, உங்க உள்ளத்தை, உங்க இருதய சிந்தனைகளை அவர் அறிவார். யார் அறிவா? எனக்கு சமீபத்தில் ஒரு அக்கா சொன்னாங்க, பிரதர் என் பொண்ணுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஏமான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, என் பொண்ணை இன்னைக்கு எங்க வீட்டில் என் பொண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தேன். என் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. வரதட்சணை கொடுமை, பல காரியங்கள் அவங்க சொன்னாங்க. நாங்கிட்ட இவ்வளவு கொஞ்சம் விசாரிக்காமலாம் பண்ணீங்க அப்படி கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல பிரதர், அவங்க ஊர்லயே சொன்னாங்க பக்தி உள்ள குடும்பம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த பக்தி உள்ள குடும்பத்துல எல்லாம் போய் பொண்ணை கொடுத்துடாத. எவனாவது வெளியே பக்தி உள்ள குடும்பம்னு சொன்னா நீ புரிஞ்சுக்கணும், நேர பாதாளத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அல்லேலூயா. பக்தி உள்ள குடும்பம் முன் வரிசையில தான் உட்காருவாங்க. கைய விரிச்சு அந்த அம்மா ஜெபமால சொன்ன மாதாவே கீழே இறங்கி வந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட். நானும் அந்த ஊர்ல போய் பார்த்தேன். அந்த அம்மா ஜெபம் பண்ணதையும் கைய ஒசத்தனதையும் பார்த்து முடிவு பண்ணிட்டோம், கொடுத்தா இந்த குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும். கொடுத்து 3 மாசத்துல பிள்ளை வாழா வெட்டியா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த பார்வைலாம் யார் பார்வை? உங்க பார்வை. பிரைஸ் தி லார்ட். இவன் பக்திமானு, இவன் நீதிமானு, இவன் புள்ளிமானு, இப்படின்னு நிறைய மான்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு மட்டும்தான் என்ன தெரியும்? உள்ள இருக்கிறது நாயிலும் ஒன்னாதான் இருக்கு, பாலும் ஒன்னாதான் இருக்கு. அப்படிதானே? நாயில் எப்படி இருக்கு? வெள்ளையா தான் இருக்கு. பால்
வெள்ளையா தான் இருக்கு. நிறைய நேரத்தில் பூச்சி பொருத்த பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது, அதுவும் வெயிட்டா தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். செல்லத்துல தெரியாம கொள்ளாம குடிச்சு செத்து போறவர்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு தெரியணும், அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷன் வெளியே பார்க்கிறான், ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? உள்ள பார்க்கிறாரு. சொல்லுங்க எதை பார்க்கிறாரு? நீங்க அதனாலதான் எடுத்து வாசிங்க. 1 குறிப்பேடு 28:9 படிங்கப்பா. 28:9. என் மகனே சாலமோன் உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனதோடு, நீங்க பாருங்க அதுல போட்டிருக்க, ஆண்டவர் எல்லா இதயங்களையும் எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும், பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, ஆண்டவர் எல்லா எண்ணங்களையும் எல்லா திட்டங்களையும் பகுத்து ஆராய்ந்து அறிகிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். பிரைஸ் தி லார்ட். நீங்க 1000 ஸ்தோத்திரப்படி எதுக்கு படிக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க 2 மெழுகுதிரி எதுக்கு கொடுத்துறீங்கன்னு, எதுக்கு மாலை வாங்கி போடுறீங்கன்னு, நீங்க எதுக்கு அசனம் வைக்கீங்கன்னு தெரியும். நீங்க என்ன நிலைமையில கோயிலுக்கு ஜெபம் பண்ண வந்தீங்கன்னு எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்த சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் மனுஷனுடைய இருதயத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். நம்ம இருதயத்தை சரி பண்ணாம, உள்ளத்தை சரி பண்ணாம ஆண்டவரிடமிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெறவே, நம்ம இருதயத்தை சரி பண்ணாம, மாதா அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? மாதாவுடைய பாடல் அழகான ஒரு வார்த்தை இருக்கு. என்னது சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. மாதாவுடைய வார்த்தையில் அழகான ஒரு வார்த்தை, மாதாவுடைய பாடல், மரியாளின் பாடல்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு. எடுங்க பாப்போம். லூக்கா செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் வாசிக்க வேண்டும். முதல் அதிகாரம் 50-53 அதுல பிற்பகுதி. உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். ஆமென். ஒரு மனுஷன் நல்ல கொஞ்சம் மாதாவை பாருங்க. மாதா ஏசப்பா கூட சாட்டை எடுத்து என்ன செஞ்சாரு? வியாபாரிகளை விரட்டினார். ஆண்டவர் கூட நிறைய சில இடங்கள்ல கோவப்பட்டு இருக்காரு. அல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொன்னாரு, கண்முன் நில்லாதே, அப்படிலாம் கூட கோவப்பட்டார். சரி, ஆனா மாதா கோவப்பட்டு இருக்காங்களா? மாதாட்ட உள்ள வார்த்தை எங்கேயாவது கடினமா இருந்திருக்கா? ஆனா மாதா சொல்றாங்க, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை. ஏங்க இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல சொல்லணும்னா, நாசமா ஓ நீ விளங்கவே மாட்ட அப்படின்னு சொல்றோம்ல, அத கொஞ்சம் நல்ல ஒரு வரிகளோட என்ன செஞ்சிருக்கு? அழகா போட்டு எழுதி வச்சிருக்கு. அல்லேலூயா. உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை எப்படி வர்றாரா? போட்டு தள்ளிடுவார். நீ தலை நிமிர்ந்து நிக்கவே முடியாது. உன் வாழ்க்கை அதோ கெதி. அப்ப உள்ளத்தை சரி பண்ணு. திருவிழாவுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கொடி ஏறதுக்கு முன்னாடி உன் இருதயத்தை சரி செய்யணும். காட்டு மிராண்டித்தனம், உள்ளத்தில் இருக்கிற ஆணவம், அகங்காரம், இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான பாவ அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பினால்தான் மரியாளின் மாசற்ற இதயத்தின் பரிந்துரையின் ஆசீர்வாதம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் இறங்கி வரும். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். தேவ மாதாவுடைய பரிந்துரை உங்க குடும்பத்துல பரிபூர்ணமா வெளிப்படணும். மரியாளின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். மரியாளின் அன்பு தாயின் பிள்ளைகள்
எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? சரி பண்ணணும். இருதயத்துல கேடுகளும், இருதயத்துல தீமையும், இருதயத்துல வஞ்சகம், இருதயத்துல காமவெறியும், இருதயத்துல குடிவெறியும், இருதயத்துல பாவம் செய்கிற வேட்கையையும் வளர்த்து கொண்டு நாம் முன்னேற முடியுமா? கடவுள் நோக்கி போக முடியுமா? சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் காண்பித்து முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு இளைஞன் வந்தான். அல்லேலூயா. நீங்கள் அதை குறித்து மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த 16வது வசனத்தை பாருங்கள். அப்போது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இந்த மார்க் நற்செய்தியாளர் இப்படி எழுதுறார். பிரைஸ் தி லார்ட். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து, நல்லா கவனிக்கணும், இந்த கவனி அப்படி லேசா டிக் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இயேசு போய்கிட்டு இருக்கிறாரு, இந்த மனுஷன் ஓடி வர்றான். பிரைஸ் தி லார்ட். நீங்க நடந்து போகும்போது உங்களை தேடி ஒருத்தர் ஓடி வர்றாங்கன்னா அவங்க உங்க மேல என்ன இருக்கணும்? உங்க மேல ஒரு மரியாதை உள்ள நபரா இருந்தா தான் நினைச்சுவாங்க. சொல்லுங்க. மரியாதை ஒரு ஆள் மேல வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆளை பார்த்து நினைச்சுவீங்க, ஓடி போவீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல்ல அந்த மனுஷனுக்கு மரியாதை இருக்கு. யாருக்கு மேல? இயேசு. சரி. ரெண்டாவது வந்து ஓடி வந்து முழந்தால் படியிட்டு. முழந்தால் படியிட்டு அர்த்தம் என்ன? நீங்க போய் ஃபாதர் வந்துகிட்டு இருக்காரு, நீங்க டக்குன்னு ரோட்ல அப்படி ஓடி போய் முழங்கால் படி போடுறீங்க. உடனே இந்த பிரதர் உங்களை பார்த்த உடனே என்ன நினைப்பாரு? என்ன நல்ல அக்கா, என்ன பவியம், அப்படிதானே? நல்ல தாழ்ச்சி நிறைந்த ஆலியா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது அவன் என்ன சொல்லுகிறான்? நல்ல போதகரே. என்ன சொல்றாரு? மூணாவது என்ன போதகர்? அப்போ அவனுக்கு யார் இவரை பத்தி, இயேசுவை பத்தி ஒரு நல்ல மதிப்பீடு இருக்கு. என்ன இருக்கு? இவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். சிலர்லாம் வந்து சில பேர் இருக்காங்க. எப்படி இருக்காங்க தெரியுமா? ஓடி வருவாங்க. சிலர் ரொம்ப பவியமா இருப்பாங்க. ஆனா நம்மளை பார்த்துட்டு போறதுக்குள்ள நம்மளை பத்தி என்னெல்லாம் போட்டு விட முடியுமோ எல்லாம் போட்டுவிட்டு பிட்ட போட்டுவிட்டு போவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா இவன் சொல்ற நல்ல போதகர். நாலாவது அவனுடைய விருப்பம் என்ன? நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டான். பிரைஸ் தி லார்ட். இந்த மனுஷன் 4 காரியம். ஓடி வந்தான், ரெண்டாவது முழங்கால் படியிட்டான், மூணாவது இயேசுவை பார்த்து நல்ல போதகரேனா, நாலாவது இவன் விருப்பம் என்ன? ஆண்டவரே, நான் கோடீஸ்வரனாய் மாற என்ன செய்ய? ஆண்டவரே, இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன், ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டானா? இல்ல. அவன் என்ன கேட்டான்? நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய கேட்டானா? இந்த 4 கருத்துலையும் இந்த மனுஷனை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அவன மாதிரி ஒரு பக்திமான், அவன மாதிரி ஒரு நீதிமான் உலகத்துல பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆனா இவன் இயேசு விட்டு போகும்போது எப்படி போனான்? சொல்லுங்க. இயேசு விட்டு இவன் போகும்போது எப்படி போனான்? முகவாட்டத்தோடு போனான். எப்படி போனான்? சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்களேன், ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவர்கிட்ட வர்றோம், எல்லாம் ரைட், மெழுகுதிரி கொளுத்துறோம், ஜெபமாலை சொல்றோம், பக்தி முயற்சியில பங்கெடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறோமா? கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிறோமா? இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, கட்டளைகளை கடைபிடி. நீ நிலை வாழ்வு பெறனா என்ன செய்யணும்? இயேசு சொன்னார், கட்டளையை கடைபிடி.
பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, எல்லாம் அதான் நல்ல கவனிங்க, திருச்சபையுடைய இந்த மறை உண்மை தெரியாம தான் இந்த பெந்தகோஸ்துக்காரர்கள் பிரிஞ்சு போனவங்க நம்மளை பல விதத்தில் என்ன செய்றாங்க, அவங்களா கற்பனையில பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. திருச்சபை போதிக்கிற சத்திய போதனை தெரியாத பிரிவினை சபைக்காரர்களை நீங்கள் கொஞ்சம் கவனமா டீல் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களுக்கு தெரிஞ்சது 3 காரியம். அதுல முதல் காரியம் என்ன தெரியுமா? ஏன்டா ஒருத்தர் வந்து சமீபத்தில் சொன்னாரு, பிரதர் நீங்க மட்டும் இந்த மாதா சுருவத்தெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நாங்கெல்லாம் இங்க வாரம் ஜெபத்துக்கு வந்துருவோம். இவன் எத்தனை சபையை கெடுக்க போறான்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். நான் அப்புறம் மெல்ல உட்கார பேசுற போது தெரியுது இவனுக்கு இது 17வது சபை. இப்ப போயிட்டு இருக்கிற சபை எத்தனை சபை? 17வது சபை. சீக்கிரத்தில் போற சபையெல்லாம் மூடிடுவான். அல்லேலூயா. சில பேருக்கு இருக்கு, அவனுக்கு தெரிஞ்ச என்ன, இந்த மாதா சுருவம், இந்த செபஸ்தியார் சுருவம், இல்லைன்னா பாருங்க சிலுவையை வச்சிருக்கீங்க, இப்படி எதையாவது சொல்லி அறகுறை வேக்காட்டுத்தனமா, இந்த அறவேக்காட்டுத்தனமா பேசுற குறை சொல்லுகிறவர்கள் அரை குடங்களுக்கு பஞ்சமே. இந்த குறை குடம் என்ன செய்யுமா? நிறை குடம் அது அமைதியா தான் இருக்கு. ஆனா அந்த குறை குடம் என்ன செய்யுது? அது கூத்தாடும். இவனை சுத்தி இருக்கிற சபைக்காரன் பாரு என்ன நான் பேசுறான். திருச்சபை ஏதாவது பேசுதா? நீங்க யோசிச்சு பாருங்க. திருச்சபை அமைதியா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா திருச்சபை நிறைவானது. கை தட்டுங்க. நான் இருக்கும் அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை கடவுளால் வழி நடத்தப்படுகிறது. ஆண்டவரே இதன் தலைவர். ஆமென். 2000 வருஷம் தாண்டி இந்த 2025 ஆண்டிலும் திருச்சபை அப்படியே பயணிக்கிறது. அல்லேலூயா. ஆனா இங்க இருக்கிற பாரு, இந்த சபையில இருந்து அந்த சபை பிரிஞ்சு அந்த சபையில இருந்து போறதுக்குள்ள அனைமே எத்தனை சபை வரப்போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ நல்லா கவனிக்கணும். நீங்கள் வாழும் கத்தோலிக்க திருச்சபை, நாம் இருக்கும் திருச்சபையில் நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் சாட்சிகளாய் மாற வேண்டும். கைதட்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்த இந்த இளைஞனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ நிலைவாழ்வு பெறனா கட்டளைய கடைபிடி. கட்டளைய கடைபிடிக்கணும். நம்ம என்ன சொன்னா தெரியுமா? நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, பூசைக்கு போனீங்களா, அதான் போவோம்ல. பைபிள் படிப்பீங்களா, நாங்க எங்களை மாதிரி பைபிள் வாசிக்கவே முடியாது இல்ல. பிரைஸ் தி லார்ட். சௌமால சொல்லுவீங்களா, நான் சௌமால எடுத்தா சௌமாலே கீழேயே. சரி, அந்த விசுவாச பெருமானதை சொல்லுங்களேன். அதுல நீங்க போன பிறகு சொல்றோம். அல்லேலூயா. நான் ஒரு வீட்டுல போய் பைபிள் எடுத்து, ஏமா பைபிளை பெறட்டுங்க அப்படின்னு அந்த மட்டும் பைபிள் வாசி பேசிட்டு இருக்கும்போது உடனே பாத்தீங்கன்னா அது எனக்கு பிரசங்கம் பண்ணுது. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், சரிம்மா இந்த பைபிள்ல தயவு செஞ்சு அந்த ஆதியாகமத்தை எடுங்கன்னு சொல்லிட்டேன். தொடக்கணும். அந்த அம்மா தேடுது, இங்க தேடுது. ஆதியாகமம் இங்க தொடக்கணும்டா. மார்க் இருக்கு, மத்தேயு இருக்கு, அந்த லூக்கா இருக்காரு, இந்த தொடக்கணும் காணோம் பிரதர். ஆமா, அட வச்சாச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொடக்கணும் எங்க இருக்கு? தொடக்கணும் முன்னால இருக்குங்கிறது தெரியாத நிறைய பாக்கிய சீலிகள் இங்க இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பேர் என்ன தெரியுமா? ஞான சுடரொளி. என்ன பேரு வச்சாம்பாரு அவங்க அப்பன் பேரு? ஞான சுடரொளி. ஞான சுடரொளி. தொடக்கணும் எங்க இருக்கு தெரியாது. அல்லேலூயா. கட்டளையை கடைபிடிக்கணும்னா என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த இளைஞன் சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும், சின்ன வயசுல இருந்தே கடைபிடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவன் இருதயத்தை பார்த்தார். பைபிள் என்ன சொல்லுது? ரொம்ப அழகான வார்த்தை. நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன மார்க் செய்தி பிரதர் கையில கொடுப்போம், அவர் உங்களுக்காக ஜெபிப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசு அந்த மனுஷனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா?
கட்டளை கடைபிடிக்கணும் சொன்னா உடனே பாருங்க 21ஆம் வசனம், இயேசு அன்பொழுது அவனை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒரு ஒன்று குறைபடுகிறது, நீ போய் உமக்கு உள்ளவற்றை விற்று அப்போது விண்ணகத்தில் நீ செல்வந்தராய் பின்பு வந்து என்னை பின்பற்றும். எப்படி பார்த்தாரா? இயேசுக்கு கோபம் வரல. இயேசுக்கு அந்த மனுஷனை பார்த்தவன்னு நினைச்சல கோபம் வரல. நானாவது அந்த அம்மாவை பார்த்து, ஏம்மா ஆதியாகமத்தை தேடணும்னா நாசாவுக்கு ஆள் அனுப்பணும் போலமான்னு சொல்லிவிட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா இயேசு ரொம்ப நல்லவர் பதிலா. அவர் சொன்னாரு, அன்பொழுது அவனை பார்த்துட்டு சொன்னாரு, மக்கா உன்ட ஒரே ஒரு குறை இருக்கிறாசா, என்ன தெரியுமா? எல்லாம் தெரிகிற மமதை, இந்த கொலஸ்ட்ரால் உனக்கு அதிகமா உன் இருதயத்தில் இருக்கு. நான் யார் தெரியுமா? பணக்காரன், எனக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு எப்படின்னா பைபிள் என்னமா சொல்லுது? அவன் முகவாட்டத்தோடு போனான். இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க ஆண்டவருக்கு பின்னால போகிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல நான் முகவாட்டத்தோடு நான் இனிமே இப்படித்தான் இருப்பேன்னு பழைய வாழ்க்கைக்கு போறீங்களா? நீங்க முடிவு பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த காலம், இந்த நாள், நீ கடவுளுக்கு உன் இருதயத்தை கொடு. ஆண்டவரே, என்னால இந்த இதயத்தை சரி பண்ணவே முடியாது, ஆனால் என் இதயத்தை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும், உமக்கு பிரியமுள்ள இருதயமாய் என் இருதயத்தை மாற்றும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். இந்த முதல் நாளில் இறைவா, என் உள்ளத்தை ஆராய்ந்து பார், என் உள்ளத்தை ஆராய்ந்து பார், உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கிறேனா என்று பார். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். 2 கரங்களையும் விரித்து நம்முடைய அன்பு தெய்வத்திடத்திலே நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கண் முன்பதாக கொண்டு வாங்க. குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண் முன்பதாக கொண்டு வாங்க. எல்லோருக்குள்ளாகவும் ஆண்டவருடைய கிருபை இறங்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே ஒருவரை கூட ஆண்டவர் விட்டுவிடக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஆண்டவருடைய பேரன்பும் பேரிரக்கமும் ஒவ்வொரு மீதும் கடந்து வர வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு சவுல்களும் பவுல்களாய் மாற வேண்டும். கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சிந்தனைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் கேட்கிற திறன்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பார்க்கிற பார்வைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பேசுகிற வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் சுவாசிக்கிற நாசிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய இதய சிந்தனைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கரங்களின் செயல்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கால்களின் செயல்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படியே குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்பீர்களா? கேட்ட இறை வசனங்கள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே விழுந்திருக்கிறது. நம்முடைய இதயங்களுக்குள்ளே வார்த்தைகள் விழுந்திருக்கிறது. கேட்ட இறை வார்த்தை என்கிற விதைகள் நம்முடைய இதயங்களில் விழுந்திருக்கிறது. அது 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டுமே, 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டுமே. ஒப்பு கொடுப்பீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை எல்லாம் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற தலைவர், எங்கள் வீட்டு தலைவர், குடும்ப தலைவர், ஆண்டவரே, திருப்பாடல் 128:1 நாங்கள் வாசிக்கிறபடி ஆண்டவரே, உமக்கு அஞ்சி நடக்கிற, உமக்கு பயந்து நடக்கிற ஆண்டவரே, அப்பா, யோசேப்பை போல உமக்கு அஞ்சி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய குரலை கேட்டு அவற்றிற்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிற ஒரு தலைவராய் ஆண்டவரே, எங்கள் குடும்ப தலைவரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஆண்கள் ஆண்டவரே, வீட்டு தலைவர் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்போதே ஆண்டவரே, இப்போதே ஆண்டவரே, யோசேப்பு என்கிற அந்த புனித தந்தைக்குள்ளே இருந்த அந்த தெய்வ பக்தி ஆண்டவரே, உமக்கு அஞ்சி நடக்கிற அந்த குணாதிசயம் ஆண்டவரை கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு அஞ்சி உமக்கு பயந்து உமக்கு பின்னால் வருகிற, உம்மை பற்றி பிடிக்கிற, உம்முடைய கரங்களில் இருக்கிற, உம்மை ஆண்டவரே இறுக பற்றி கொள்கிற ஒரு புனிதமான தலைவர்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்கு தேவையப்பா. நீர் அப்படி மாற்றுகிறீர், நீர் அப்படி மாற்றுகிறீர், அப்படி மாற்றுகிறீர். எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய, எங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய எங்கள் குடும்ப தலைவர் உமக்கு பிரியமானவராய் இருக்கணும்பா, உமக்கு பிரியமாக இருக்கணும்பா. ஆண்டவரே, நீர் தாவீதை பார்த்து சொன்னீரே, இந்த தாவீது என் இதயத்துக்கு மிகவும் ஏற்றவன், நான் விரும்புகிறதை எல்லாம் செய்வான் என்று ஆண்டவரே சான்று பகர்ந்தீரே. அதுபோல எங்கள் குடும்ப தலைவர்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய குடும்பத்திற்குள்ளாய் இறங்கி வருகிறது, நமது குடும்பத்திலே இறங்கி வருகிறது. விடாதீங்க, ஜெபிங்க. அப்பா, அப்பா, எங்கள் குடும்ப தலைவிகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை குடும்பத்தை நடத்துகிற ஆண்டவரே, எங்கள் குடும்ப தலைவிக்குள்ளாக ஆண்டவரே, அன்னை மரியாள் எங்கள் தாய் சொன்னார்களே, ஆண்டவரே, நான் உமது அடிமை, நான் உமது அடிமை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்று அன்னை மரியாள் தன்னை முற்றிலும் உம்முடைய வார்த்தைக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே, அப்பா, எங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவியும் உமக்கு மாத்திரம் அடிமையாய் இருக்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு மட்டும் அடிமையாய் இருக்கிற ஒரு கிருபை, ஒரு கிருபை அவர்களுக்குள்ளே ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. அன்னை மரியாளுக்குள்ளே இருந்த தாழ்ச்சி, அன்னை மரியாளுக்குள்ளே இருந்த அந்த பக்தி, அன்னை மரியாளுக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்தம் ஆண்டவரே, அப்பா, 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 எங்கள் சகோதரிகளுக்குள்ளே, எங்கள் சகோதரிகளுக்குள்ளே கடந்து வருவதாக, 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 வருவதாக. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஊற்றப்படுகிறது, 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 ஊற்றப்படுகிறது. அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்களுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, திருமணம் முடித்து கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஐயா. உன் வாலிப பருவத்தில் உன்னை படைத்த கடவுளை நினை என்று சொன்னீரே.
அப்பா உம்முடைய பிள்ளைகள், அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற வாலிபர்களுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இறுதி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன். உன்னுடைய வாலிபர்கள், உன்னுடைய வாலிப பிள்ளைகள் இறை வாக்கு உரைப்பார்கள் என்று சொன்னீரே. தெய்வமே, தொலை நாட்டில் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு வாலிபர் எங்கள் பகுதியிலே தங்கி இருந்து பணி செய்து மிக பெரிய ஒரு எழுப்புதலை உருவாக்கினாரே அப்பா. அப்படிப்பட்ட புனித சவேரியார்கள் எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஜெபிங்க, ஜெபிங்க. நமது வாலிபர்களுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய், தரிசனம் உள்ள வாலிபர்கள், தரிசனம் உள்ள வாலிப பிள்ளைகள் நம்முடைய திருச்சபையில், நமது குடும்பங்களில் எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும். அப்பா, 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 புனிதமான அந்தோணியார்கள், புனிதமான ஜபஸ்தியார்கள், ஆண்டவரே புனிதமான சவேரியார், ஆண்டவரே புனிதமான தொன் பாஸ்கோ, ஆண்டவரே புனிதமான குழந்தை தெரசம்மா, ஆண்டவரே புனிதமான அல்போன்சம்மா எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும், எங்கள் திருச்சபைக்கு வேண்டும், எங்கள் குடும்பங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வாலிபர்கள் மத்தியிலே, வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ஒரு எழுப்புதல், ஒரு எழுப்புதல், ஒரு அசைவு, ஒரு அசைவு ஆண்டவரே கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற சிறுவர் சிறுமியருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சிறுவர் சிறுமியருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சிறுவன் சாமுவேலை சாமுவேலே என்று நீர் அழைத்தீர். அவருக்கு செவிகளில் தெளிவாய் உம்முடைய குரல் விழுந்தது சுவாமி. நீர் அழைத்த குரல் அந்த சாமுவேலின் காதில், சிறுவன் காதில் மிக தெளிவாய் விழுந்தது. ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று சொன்னாரே அப்பா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு வல்லமை இறங்குகிறது நம்முடைய பிள்ளைகளின் மீது, ஒரு வல்லமை இறங்குகிறது. ஜெபிங்க மக்களே, ஜெபிங்க மக்களே. உங்கள் இல்லத்தில் இருக்கிற சிறுவர்களுக்காய், சிறுமிகளுக்காய், குழந்தைகளுக்காய் ஜெபிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் சொன்னீரே, பேதுரு என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளையும் பேணி வளர் என்று சொன்னீரே அப்பா. சிறு பிள்ளைகளை நீர் பார்த்த பொழுது அவர்களை உம்முடைய மார்போடு அணைத்து, அவர்கள் மீது உம்முடைய கரங்களை வைத்து ஆசீர்வதித்தீரே. அப்படியே கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய குரல் நம்முடைய பிள்ளைகளின் செவிகளில் விழ வேண்டும், செவிகள் திறக்கப்பட வேண்டும். இறை வார்த்தைகளுக்கு, ஆண்டவரின் அழைத்தலுக்கு நம்முடைய பிள்ளைகளின் செவிகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். அப்பா, எங்கள் பிள்ளைகளின் மீது ஆண்டவரே இரக்கமாயிரும் சுவாமி, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் அப்பா. அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருங்க மக்களே. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். முதியவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், ஆண்டவரே மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உடன்பிறப்புகள், பெற்றோர்கள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஆலயத்திலே நாங்கள் கொண்டாட இருக்கிற அப்பா திருவிழா நாட்கள் எங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்கள் திருவிழாக்களையும் நீர் ஆசீர்வதியும். அதிலே பங்கு பெறுகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இப்பொழுது குணமளித்தலுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் கரங்களை உங்கள் தலையின் மீது வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் கரங்களை உங்கள் தலையின் மீது வைத்துக் கொண்டு இப்ப ஜெபிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் தழும்புகளால்
என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்னீரே அப்பா. எங்கள் தலையிலே வைக்கப்பட்டிருக்கிற கரங்கள் அது எங்களுடைய கரங்கள் அல்லப்பா, அது உமது கரங்கள் சுவாமி. உமது கரங்கள், உமது கரங்களிலே ஆணிகளால் அடிக்கப்பட்ட தழும்பும் அதிலிருந்து இரத்தமும் நீரும் வழிந்தோடுமே. அந்த மெடிசன், அந்த வல்லமை, அந்த குணமளித்தல் எங்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால்கள் வரையிலுமாய், எங்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால்கள் வரையிலுமாய் ஆண்டவரே உம்முடைய குணமளிக்கிற வல்லமை பாய்வதாக, பாய்வதாக, பாய்வதாக. உடலில் இருக்கிற எலும்புகள், எலும்புகள், நரம்புகள், தசைகள், தோள்கள் சுகம் பெறுவதாக, சுகம் பெறுவதாக. உம்முடைய வல்லமை முற்றிலும் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி நன்றின்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து நன்றின்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் உடல் உமக்கு சொந்தம் சுவாமி. எங்கள் கண்கள் உமக்கு சொந்தம். எங்கள் கண்கள் உம்மை பார்க்க வேண்டும். எங்கள் காதுகள் உமக்கு சொந்தம். எங்கள் காதுகள் உமது குரலை கேட்க வேண்டும் அப்பா. எங்கள் நாவு உமக்கு சொந்தம். இந்த நாவு உம்மை புகழ வேண்டுமே, உம்மை ஆராதிக்க வேண்டுமே, உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே. இந்த இதயம் உமக்கு சொந்தம். இந்த இதயம் உமக்காக ஏங்க வேண்டும் சுவாமி. இந்த கரங்கள், கால்கள் உமக்கு சொந்தம். இது உம்மை நோக்கி எழும்ப வேண்டும், உம்மை நோக்கி ஓடி வர வேண்டும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இந்த உடல், பொருள், ஆவி எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவிடத்திலே முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களையும், குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்கள், எல்லா பிரச்சனைகளையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஒரு நாளும் தள்ளாட விடமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்ட இறை வார்த்தைகள் அனைத்திற்காக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நன்றின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபமாலை வேளைக்காக நன்றி, பாடல்கள் வேளைக்காக நன்றி, செய்தி வேளைக்காக நன்றி, ஜெப வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குருக்களுக்காக நன்றி, அருட்சகோதரிகளுக்காக நன்றி, ஊர் பொறுப்பாளர்களுக்காக நன்றி. தெய்வமே, இந்த ஆலயத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்கும்படியாய் உதவி செய்தீர். உமக்கு கோடி நன்றிகள். தொடர்ந்து உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்கள் மீது தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.